கையை ஆட்டாதே, கையை ஆட்டாதே. கையை ஆட்ட காலை வெட்டிட்டு போவோம் மேடம். போ அடுத்தால போ. மரியாதை கேட்ட ராஸ்கல் போடுற வெட்டி கீழே போடுற முதல்ல போய் தலையை வெட்டிட்டு வாப்போம். சலூனுக்கு போய் தலையை வெட்டிட்டு வாப்போம். அடுத்த அழாதே 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 அழாதே. வைத்தேன் அப்பா பாண்டியா, உனக்கு ஏதாவது உதவி செய்யவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என்ன ஒதுக்க வச்சிருக்கிறல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நான் பழையபடி இல்லப்பா, இப்ப ரொம்ப மாறிட்டு. நம்ம டாக்டர் சேரி வந்தது, எல்லாரும் அவரை கண்கண்ட தெய்வமா மதிக்கிறாங்க. ஆமாப்பா, டிவிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு யாருக்குப்பா மனசு வரும்? ஆண்டவனுக்கும் பாதிரிக்கும் அடுத்தபடியா நான் அந்த டாக்டர் தான் நினைக்கிறேன். சேரியில மொத்தம் 18 பேர் டிவி இருந்துச்சுப்பா. எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா. என்ன கூட ஒரு டாக்டர் பார்த்துட்டு டிவி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? டிவி வியாதி வந்தாலே குணப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வியாதியை சுலபமா தீர்த்துட்டாரு இவர். எப்பேற்பட்ட டாக்டர் பாக்குது. அப்பேற்பட்ட ஆளை படைச்ச ஆண்டவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்பா. மைக்கே, நீ கூட ரொம்ப மாறிட்டப்பா. ஒரு உதவி செய்வியா? சொல்லுப்பா. 3 மாசம் ஒரு இடத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 200 ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதை அந்த லீலா அம்மா கிட்ட கொடுத்துருப்பான். லீலா அம்மா கிட்டயா? எதுக்கு? அதான்ப்பா அந்த மரியாதை சொல்லி அதான் கேட்காதப்பா, ரொம்ப சேம் ஆகுது. பாண்டியா, ஹலோ 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 ஹவ் ஆர் யூ? டாக்டர் வரலீங்களா? என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையா? பாண்டியா, இந்த டிவி மருந்து இருக்குது, அதை யார் கண்டுபிடிச்சான்னு நினைச்சுன்னு இருக்கேன். நம்ம பெரிய டாக்டர். அவர் சொல்லிக்கிறார், நான் சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அப்பா நீ அந்த மருந்தை கண்டுபிடிச்ச? பின்ன அவர் தனியா கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஜலதோஷம் தலைவலின்னு சின்ன வியாதி இருந்ததுன்னா நான் தனியா கண்டுபிடிச்சிடுவேன். டிவி இல்லையா, அதனால நானு பெரிய டாக்டர் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ப்ளீஸ் நம்பியா, நான் நிறைய கண்டுபிடிச்சேன். சரி ரைட்டு, நமக்குள்ள ஏன் விவாதம்? அவ்வளவுதான். அந்த பெரிய டாக்டர் வராரு, அவர்களை கேட்டு அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவசரப்படாத. அவர்கிட்ட பேசுறது. சத்யா ஒரு ஃபைனல் செக்கப் பார்த்துலாம். டாக்டர் சார், இந்த டிவிக்கு மருந்து இருக்குது, யார் கண்டுபிடிச்சாங்க? என்ன இவர் சொல்றாரு அந்த மருந்தை இவர் தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு. நீ கண்டுபிடிச்ச? உனக்கு என்ன தெரியும் ரிசர்ச்சை பத்தி? பெனிசிலினுக்கு டிஸ்டில்ட் வாட்டருக்கு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? Do you know the difference between distilled water and penicillin? முடி கேட்டுக்க. Distilled water is distilled water. Penicillin is undistilled water. ரிசர்ச்சை பத்தி பண்ணலாம், ரிசர்ச் பண்றான் அவன். ரிசர்ச் சார், நான் எதுவுமே சொல்லல சார். அவனாவே சொன்னது தைரியமா ஒத்துண்டு சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்படி பயந்து சாகுற? பயம் இல்லைன்னா போறீங்க, தைரியம் இருந்தா போறோம். பெரிய டாக்டர் ஆயிடலாம், வைத்தியம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க சார். நான் என்ன சொன்னேன்னா, இந்த டிவி மருந்து நான் தான்டா கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் சார். நீ கண்டுபிடிச்ச? நான் தானே சார் கண்டுபிடிச்சேன். இல்லை உளற. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இந்த டிவி மருந்து சாம்பிளை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே இல்லையா, நான் தானே கண்டுபிடிச்சு கொடுத்தேன். ரகு, shall I tell you what I think about you? You are a blabbering idiot of the first order. நல்ல வேளை அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. உனக்கு வயசான அப்புறம் உன் கண் பார்வை மங்கி போகலாம், உன் காது கேட்காம போகலாம், உன் கை கால் ஆடி போகலாம். ஆனா உன் பிரெயின் இருக்க மூளை அது மட்டும் என்னைக்கு இப்படியே இருக்குங்க. தேங்க்ஸ் சார். ஏன் சார்? பிகாஸ் யூ ஹவ் நெவர் யூஸ்ட் இட். டாக்டர், இந்த கேம்ப் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நடத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா டாக்டர்? இன்ஃபேக்ட் உங்கள் டிவி மருந்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு நான் கேம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லையா, கடைசியாக ஒரு ஃபைனல் செக்அப், அதுக்காக வந்தேன் சார். இன்னைக்கு தான் இந்த கேம்ப் கடைசி நாள் சொன்னீங்க, அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்தேன்.
எனக்கு இனிமே பொழுதே போகாது. பொழுது போல ஒண்ணு பண்ணுங்க, ஒரு அடல்ட் எஜுகேஷன் கேம்ப் ஒண்ணு ஆரம்பிங்க. ஆ, ஆ. அதாவது இந்த நிறைய வயசாயிட்டு எழுத படிக்க தெரியாம இருக்கானே, அவனுக்கெல்லாம் எழுத படிக்க கத்து கொடுங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரெடி, நம்ம ஜூனியர். ஜூனியர் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் பாவம். யார் மேலேயும் தப்பு இல்லை சார். சின்ன வயசுல எங்க அப்பா முட்டிக்கிட்டார், ரகு வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீலா போடான்னு. நான் தான் கேட்கல, டாக்டருக்கு படிச்சுட்டு இவர்கிட்ட வந்து மாட்டேன். பேசாம உங்க அப்பா சொன்ன மாதிரியே கேட்டிருக்கலாம். நீ உன்ன மாதிரி ஆள்லாம் வக்கீல் வேலைக்கு தான் லாயக்கு. பேசுறது உனக்கும் புரியாம மற்றவனுக்கும் புரியாம பேசிட்டே இருக்கலாம். போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே. இன்னைக்கு தான் வாங்க. உங்களெல்லாம் சில போட்டோகிராஃப்ஸ் எடுத்து நாளைக்கே பத்திரிகையில் போட்டு அமக்கலை படுத்தலான்னு எதுக்கு என் போட்டா? சரி போட்டோ அப்படியா? சரி. இதை பிடிங்க. ஐயையே, இல்லையா? தேதி கிளீன் பண்ற மாதிரி ஒரு போஸ் பிடிங்க. ஜனங்களுக்கு சார் சீக்கிரமா எடுங்க சார், ஒரே அசிங்கமா இருக்கு. நாளைக்கு பேப்பர்ல 1000 பேர் பார்க்க போறான். நேரா பார்த்தா பரவாயில்ல, போட்டோல பார்த்தா தான் ஒரு மாதிரியா இருக்கு. சரியா பிடிங்கம்மா, ஆக்கியா விளையாடுறீங்க. சரியா பிடிங்க. ஆமா ஸ்மைல். அவ்வளவு சிரிக்காதுங்க, பயமா இருக்கு. தேங்க்யூ. கையெல்லாம் அசிங்கமாயிடுது. உள்ள லைஃப் பாய் சோப் வச்சிருக்கேன், கையை அலம்பிடுங்க போ. ரகு, இங்க வா. அவங்க லைஃப் பாய் சோப் யூஸ் பண்ண அப்புறம் அந்த சோப்பை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுவீங்க.